Hi everyone. In the video Zardosi basics details பத்தி பார்க்கலாம் and how to cut Zardosi அப்படிங்கறத பார்க்கலாம். Please subscribe our channel for learning Ari embroidery. So இப்போ advanced course start பண்றோம். So advanced course புது playlistல போட்டுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Please subscribe our channel and thank you for subscribing this channel. Zardosis நிறைய varieties இருக்கு. So size small, big, அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேலே வந்து அதோட பேட்டர்ன்ஸ்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ கோல்டன் கலர், மெட்டாலிக் கலர், சில்வர் கலர் அண்ட் தென் ப்ளூ, பிங்க், எல்லோ, ஸோ மோஸ்ட் எல்லா கலர்ஸ்லையுமே ஜர்தோசி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து கோல்டன் கலர் சின்ன ஜர்தோசி வந்து மோஸ்ட்லி இந்த ஃபில்லிங்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸோ எந்த ஜர்தோசியாக இருந்தாலுமே வந்து அந்த மேலே டெக்ஸ்சர் அண்ட் தென் அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, அது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜர்தோசிஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசியோட நீடில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நீடில்ஸ் வந்து ஜர்தோசி யூஸ்வலாக நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது நார்மல் ஆரி நீடில், கொஞ்சம் லாங் டிப் இருக்கும். ஸோ நீங்கள் டிப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா லாங்காக இருக்கும், அதே நேரத்தில் நல்லா வந்து தின்னாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்மளால் ஒரு 1 inches வரைக்கும் நம்ம வந்து ஜர்தோசி ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து போனி டெயில் நீடில் 0 சைஸ். ஸோ இந்த 0 சைஸ்க்குள்ளே வந்து ஜர்தோசி வந்து போக முடியும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சூவிங் நீடில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து ஹோல் இருக்கும்ல, அந்த ஐ பார்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஜர்தோசிஸ் உள்ளே போகாது. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் நீடில் 0 சைஸ் யூஸ் பண்ணுவோம். தென் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ் பெரிய பெரிய ஜர்தோசிஸ் எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ஜர்தோசிஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வாங்கும்போதே கொஞ்சமாக வாங்கி ஒரு 10 கிராம் 20 கிராம் வாங்கிக்கோங்க. தென் அதை வந்து 2 டிப்பையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அதை விட ஒரு அளவு ஒரு படங்கு வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்தால் போதும். அதுக்கு மேலே இழுத்திங்கன்னா ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கேப் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்து இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ஐ மெத்தடில் கட் பண்ணலாம். நம்ம கண் அளவை வச்சு கட் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாருங்கள் கட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய நார்மலாக நம்ம ஐக்கு வந்து ஒரே மாதிரி கட் பண்ணுற பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதான் அளவு நம்ம வந்து கண்ணை வச்சு அளந்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இது வந்து நம்ம எப்போவுமே நிறைய கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு அளவு கட் பண்ணி அதை அந்த டிசைனில் போட்டு பார்த்து அதுக்கு ஃபிட் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் எல்லாமே கட் பண்ணணும். ஸோ ஜர்தோசியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அளந்து பார்க்காதீங்க. கொஞ்சம் ஒரு 2 கட்டிங் 2 இல்லை 3 இது கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த டிப்பில் வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த சுருக்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஜர்தோசிக்குள்ளே அந்த நீடிலுக்குள்ளே போகாது. ஸோ நான் இந்த மெத்தடில் கட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நான் ஒரு சின்னதாக வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 0.5 சென்டிமீட்டர், 0.7 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1.25 சென்டிமீட்டர், இப்படி வந்து நான் கோடு போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கோடும் வந்து எதுக்கு நான் வந்து கட் பண்ணுற அளவுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவரில் போட்டேன்னா அந்த ஃப்ளவரை வந்து ஒரு 2 நமக்கு பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் இப்போ 1 சென்டிமீட்டர் இருக்குன்னா, ஸோ நான் வந்து 1 சென்டிமீட்டரில் ஒரு ரஃபாக கட் பண்ணி அதில் தச்சு பார்ப்பேன். ஸோ ஓகே அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ எந்த அளவுங்கிறத வந்து இதை வச்சு நான் மேட்ச் பண்ணிவிட்டு எந்த அளவு வேணுமோ அதை வந்து நான் கட் பண்ணிப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு இப்போ 0.7 mm வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த 0.7 சென்டிமீட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பீட்ஸ், ஒரு மோத்திஸ் 3 சைஸ் பீட்ஸ் வந்து சுற்றி வந்து நம்ம ஒரு ரவுண்டில் ஜர்தோசி போடுறோம்னா அதுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு குந்தன் ஸ்டோன், கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன் சின்ன சைஸ்க்கு வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் பெருசாக கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய குந்தன் ஸ்டோன் ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன். ஜர்தோசியோட டிப்ஸை வந்து நான் செகண்ட் லைனில் வச்சுக்கிறேன், சிசரோட டிப்பை வந்து ஃபஸ்ட் லைனில் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி கட் பண்ணும்போது சைஸஸ் நமக்கு வந்து மாறாது. சில டைம் நம்ம கண்ணால் பார்த்து கட் பண்ணும்போது நம்ம ஒரே அளவு இருக்குன்னு நினைப்போம், பட் கொஞ்சம் அந்த அளவு மாறிடும். ஸோ 2 டிப்பு மட்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. செகண்ட் லைனில் அந்த டிப் வைக்கிறேன், ஃபஸ்ட்டு லைனில் வந்து சிசரை வச்சு கட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரொம்ப எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரே அளவு ஜர்தோசி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ பீட்ஸை விட இது கொஞ்சம் காஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணுன்றதுக்காக
கரெக்டாக வந்து கட் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா டைமும் இது யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் சில டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணாலும் வந்து ஜர்தோசி நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டைம்க்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிப்பேன். பக்காவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி அளவு யூஸ் பண்ணி கட் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னுடைய டிப். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள். சில உங்களுக்கு ஐ வச்சு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இருக்குது. உங்களுடைய விருப்பம் எப்படி நீங்கள் கட் பண்ணணுமோ அப்போ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்ஸ் அபவுட் தி நீடில் அண்ட் ஹவு டு கட் ஜர்தோசிஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 4 ஸ்டாண்ட் 5 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் கூட ஜர்தோசியை வச்சு இதே அளவில் கட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கட்டிங் முடிஞ்சிடும். ஸோ இப்போ பிகினர் டிப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்படி காமிக்கணுன்றதுக்காக எப்படி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை உங்களுக்கு எது ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.